இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது கோவையிலிருந்து அவர் ஈரோடு நோக்கி வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சி. இது மீண்டும் கரூர் முதல் காட்சி. இது மீண்டும் இந்த கரூர் காட்சிகளை நினைவுபடுத்துவது போல இருக்கிறது. நாமக்கல்லில் இருந்து அவர் கரூருக்கு வந்தது போலவும், இதே போல திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், ரசிகர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சி மீண்டும் இங்கு ஈரோட்டிலும் நடைபெற்று விடுமோ என்ற ஒரு கருத்தை உருவாக்கும் வகையில் தான் இந்த அவருடைய கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லும் அந்த பயணத்தை நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையிலிருந்து ஈரோட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ரசிகர்களும் சாரை சாரையாக அவர்களை பார்க்கும் ஆர்வத்துடன் அங்கு அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இதே காட்சிகள் கோவை முதல் ஈரோடு வரை தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், வேண்டுகோள்கள், அறிவுறுத்தல்கள் என பலமுறை விடுக்கப்பட்டும் அதே போன்ற காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கக்கூடிய விஜய், அதாவது கரூர் துயரத்திற்கு பிறகு ஒரு மூன்றாவது கூட்டம். இந்த கூட்டம்தான் செங்கோட்டையனால் ஏற்படுத்தப்பட்ட, அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டமிடல்களுடன் இந்த கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி தாவேக தலைவர் விஜய் அவர் காரில் சென்று கொண்டிருக்கிறார். வழக்கமாக இந்த வாகனத்தில் அவர் கோவையிலிருந்து ஈரோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரி அளிக்கக்கூடிய அந்த ஈரோடு விஜயமங்கலம் மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து, களத்திலிருந்து அவர் அளிக்கக்கூடிய அந்த தகவல்களை இப்போது நாம் பார்க்கலாம். மாவட்டம் விஜயமங்கலத்தில் தற்போது தாவேக பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான ரசிகர்கள் தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர். தற்போது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கிருத்திகா தேவி என்பவர் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்போம். திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் விஜய் பிரச்சார கூட்டத்தை பாக்குறதுக்காக. நானும் எங்க அப்பாவும் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்தே விஜய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்படியாவது விஜய் பாத்திரணும். நமக்கு ரெண்டாவது ஆட்சி மாற்றமும் தேவை. இவர் மூலியமா நமக்கு நடக்கணும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப். அதுக்காக தான் அவ்வளவு தூரம் அங்க இருந்து பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்து விஜய் ரசிகரா இருக்கீங்களா, இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வரீங்களா? இல்ல, ஆரம்பத்துல இருந்து விஜய் ரசிகரா தான் இருக்கும். ஆனா மத்த எல்லாரும் மேலயும் அந்த ஹோப் நமக்கு கிடைக்கல. இப்ப என்ன வேற யாராவது வந்தாங்கன்னா அந்த ஹோப் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. இவர் மேல அந்த ஹோப் இருக்கிறனால அடுத்த ஸ்டெப் நம்ம ரசிகரையும் தாண்டி ஒரு தலைவரா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. நான் கூட டூ வீலர் விடும் போது ரொம்ப ரிஸ்கா இருக்கும், வண்டியெல்லாம் எடுக்கிறதுக்குலாம் முடியாது அப்படின்னு யோசிச்சோம். டாடி கொண்டு விட்டுட்டு வந்து சொன்னாரு எல்லாமே இருக்கு, நம்ம முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம் ஈஸியா, எல்லாமே சிறப்பா இருக்கு அந்த மாதிரி சொன்னாரு. எல்லாமே நல்லா இருக்கு. பாதுகாப்பெல்லாம் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணவங்கலாம் அதை பண்றோம் இதை பண்றோம் பெருசா எல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருசா நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. அடிப்படையா என்ன பண்ணணுமோ அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது விஜய் கண்டிப்பா அடிப்படை மக்களுக்கு, ஒரு நார்மல் பீப்புளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால மட்டும்தான் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம். இல்ல, அவர் இது வரைக்கும் பேசுறது எல்லாமே கரெக்டா தான் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பெருசாவும் அப்படி இப்படின்னு பேசுறது இல்லைங்க. நார்மலா என்ன சொல்லணுமோ அந்தந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த டைமும் அதே மாதிரி பேசுவார் நம்பிக்கை தான். இதை பேசணும் அதை பேசணும் இல்லை, அவர் பேசுறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கூட்டம் கண்டிப்பா நிறைய தான் வரும்னு எங்களுக்கு தெரியும். அது எப்படியும் விஜய்க்காக வருவாங்கன்னு தெரியும். அதனால நிறைய தான் இருக்கு. கூட்டம் ரொம்ப இருக்கு. எல்லா பக்கமும் கூட்டமா தான் இருக்கு. விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய்க்காக நாங்க மெட்ராஸ்ல போய் பார்க்க போயிருக்கோம். அங்க போய் கூட பார்க்க முடியல. விஜய் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால விஜய் யார் பேசினா கூட நான் அழுதுருவாங்க, திட்டுனா கூட அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நீ கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். விஜய் கண்டிப்பா நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலன்னா அழுதுருவாங்க. அதுக்காக தான் வந்திருக்காங்க விஜய்க்காக. இல்லைங்க, அது ஒரு சில பேருக்கு நம்ம சொல்லுவோம்ல, எந்த ஒரு ரீசனுமே இருக்காது பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி விஜய் எதனால பிடிச்சதுன்னு தெரியலைங்க. விஜய் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாவோ அவர் எதுவும் இப்போ படம் நடிக்கல அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நமக்கு இது வராரு, இதுல ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. மற்றபடி ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற எண்ணத்தோடு ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் தற்போது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர்.